சிறு குழந்தைகளுக்கான சிறுகதைகளையும் அவர் அழகுட இதுவரை கூறியுள்ளார். மேன்மேலும் இவர் இதுவரை 750 கதைகள் கூறியுள்ளார். இவர் மேன்மேலும் எல்லாம் சிறப்பாக நடத்தி வர இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். மிஸ்டர் சுப்பிரமணியன் என்பவர் மன்னை முருகன் டூரிங் டாக்கீஸ் என்ற பெயரிலும் மற்றும் சுப்னிதாத்தாவின் சிறுவர் சிறுகதைகள் என்ற இதிலும் இன்று 750வது வீடியோவினை எடுத்து சிறப்பிக்க இருக்கிறார். அவருடைய பணி சிறக்க எல்லோருடைய சார்பிலும் நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். இன்றைக்கி 750வது வீடியோன்னு நான் வெளியிடுறேன்னு சொன்னேன் இல்லையா? எனக்கு ஆசி கூறினது யாருன்னு கேட்டீங்களாக்க, எனது மூத்த சகோதரி, பெரியவள் அக்கா. அவள் டீச்சர், திருவாரூர் டீச்சர் இருக்கா. அவள் ரிட்டையர்ட் ஆகிட்டாள். அடுத்தது எனது பாரியார் மனைவி, அதை கையெழுத்து கும்பிட்டேன், மரியாதை இல்லையா? அது எனக்கு சந்தோஷம். ஓகேயா? எல்லோருக்கும் எனது இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றி. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? போன கதை மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இன்னும் சொல்லிடுறேன். இன்றைக்கி திருக்குறள் நீத்தார் பெருமை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? என்ன சொல்கிறார்? நீத்தார் பெருமை அப்படிங்கிறது, நீத்தார் அப்படின்னாக்க சாதாரண விவரம் கிடையாது, அவங்க சாதாரண ஆளுங்களும் கிடையாது. நம்ம மாதிரி மும்மு சாப்பிட்டு தூக்குற கேஸு கிடையாது. புரிஞ்சுங்க. அவங்க யார்? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு. அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று கூறப்படுகின்ற 5 வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில்தான் உலகம் உள்ளது. அப்போ நீத்தாருக்கு என்ன பெருமைங்கிறத புரிஞ்சுனீங்களா குழந்தைகளே? நான் ஒட்டுதான் படிக்கிறேன், அர்த்தமும் சொல்லிடுறேன். அதற்கப்புறம் எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்க, நீங்கள் அதை உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவர்கள்ட்ட கேட்டு திருக்குறள் புஸ்தகம் வாங்கி அவசியம் படிக்க வேண்டும். ஏன்னா நான் முழுக்க விளக்கம் சொல்லி கொடுத்தேன்னா யாரும் கதை கேட்க மாட்டீங்க, ஓரளவுக்கு நீதி சொல்கிறது போயிடும். ஓகே, அதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, சரி. இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, மன்னை முருகன் டூரிங் டாக்கீஸ். ஓகே, அப்புறம் சுப்னிதாத்தா சிறுவர் கதைகள், சுப்னிதாத்தா சுட்டீஸ் கதைகள், அப்புறம் மன்னை அது சுப்னிதாத்தா ஹிந்தி ஸ்டோரிஸ் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு எனது 750வது கதை ஆரம்பம். இன்னைக்கு 750வது கதை சொல்ல இல்லையா? அதற்காக நானே தட்டுகிறேன், கை தட்டுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தையும் நல்ல ஆசைகளையும், ஆசீர்வாதம் சொல்லிட்டேன் இல்லையா, வாழ்த்துக்களையும் அதே சமயத்தில் உங்களுடைய ஆதரவையும் கேட்கிறேன். ஓகே, சரி. இன்றைக்கி இதை மன்னை முருகனுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த 750 கதைங்கத்தான் ரெண்டையும் சேர்த்தே சொல்லிடுறேன். அதாவது குழந்தைகளே, ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் சொல்லணும். நல்லா கேட்டுங்க. எப்பொழுதுமே ஒரு குறிக்கோள் என்பது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் மிக மிக அவசியம். அந்த குறிக்கோள் இல்லை என்றால் இலக்கு இல்லாமல் நீ பயணம் தொடர முடியாது. ஒருத்தர் இருந்தார், ஒரு பணக்காரர் இருந்தார். 2 பையங்க. ஒருத்தன் கெட்ட பையன், ஒருத்தன் நல்ல பையன். ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன். அவர் கெட்டவன் என்ன பண்ணா, அப்பா உங்களுக்கு நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம் இருக்குடா. எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்று ஆற்று பக்கத்தில் நிறைய விளையக்கூடிய இடம்டா, இன்னொன்று காட்டு பக்கத்தில் நிலமே விளையாத இடத்துல ஒன்று வாங்கியிருக்குடா, பழைய வீட்டில் பழைய அப்பா வாங்கி வச்சுருக்காரா அப்படிங்கிறத. ஒன்று கவலைப்படாங்கப்பா, இந்த நிலத்தை நீங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருங்க, நான் அந்த விளையாத நிலம் இருக்குங்க இல்லையா, அதை நான் வச்சுக்கிறேன்ப்பா. அப்படியாடா தம்பி? அப்படியாடா? ஆமாப்பா. சண்டை போட மாட்டேன், சண்டையெல்லாம் போட மாட்டேப்பா. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்லையே, அந்த நிலத்தையும் இவன் எடுத்துக்கிறேங்கிறான், இந்த நிலத்தை அண்ணனுக்கு விட்டுக்கிறேங்கிறான். அந்தளவுக்கு அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கே, எனக்கே புரியவே இல்லையே. இவன் உருப்படா பயிர் நினச்சிருந்தோம், இவன் உருப்படாத நிலத்தையே வாங்கி பயிர் பண்ணுறேன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் இருக்குது. சேர்றா கண்ணே, அமோகமாரு உனக்கு எழுதி கொடுத்துறாரு. இப்போ இந்த நிலம் விவசாயம் பண்ணுறான் இல்லையா? இந்த விவசாயம் பண்ணுறோம், உயிரை கொடுத்து விவசாயம் பண்ணுறான். எவ்வளோ விளைச்சல் இருந்தாலுமே இவனுடைய லாபம் ஒரு வருஷத்துக்கு 10,000 பொற்காசுகள். ஆனால் அந்த மலை பக்கத்தில் உருப்படாத இடத்துல, மேட்டு பாங்கான இடத்துல, உருப்படாத இடத்துல, தண்ணியே போகாத இடத்துல ஒருத்தன் பயிர் பண்ணுறான் இல்லையா, அவனுடைய விளைச்சலுடைய விளைவு மதிப்பு ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பொற்காசுகள். அதுதான் இந்த உலகத்தில் பிழைக்க தெரிந்த வழி. புரிஞ்சா உங்களுக்கு?
அப்போ இவன் உணவுக்கான சமையலை பண்ணி நெல்லை உற்பத்தி பண்ணி விற்கிறான். இவனுக்கு லாபம் அந்த அளவுக்கு இல்லை. மேட்டுப்பாங்கான இடத்துல தண்ணியாக இல்லாத இடத்துல அதிகமாக எப்படி உழைக்கணுமோ அதே மாதிரி உழைச்சி அவன் சம்பாதிக்கிறான் 2 லட்சம் பொற்காசுகள். அப்போ தான் அப்பாவுக்கு புரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை இருந்தாலும் இலக்கு தவறுதாக இருந்தால் இறைவன் உன்னை தண்டிப்பான். அப்போ இவனுடைய இலக்கு என்ன? தவறான இலக்கு. என்ன இலக்கு? மூத்தவனுக்கு உணவு சமைக்கிறது, நெல் சமைக்க, நெல் யாரும் ஒன்று சொல்ல முடியாது. 2ஆவதும் கோடீஸ்வரம், நல்ல வருமானம் சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுடைய இலக்கு பணம் பணம் பணம். எப்படி பணம்? அங்கே தான் வித்தியாசம். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே நாட்டில் மன்னர்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வீரர்கள்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த பணக்காரர் கேட்குறாரு, எதுக்கு பையனை பிடிக்கிறீங்க அப்படின்னாப்புல, யோ பெரிய பையன் எல்லாருக்கும் சோத்தை போட்டு உடம்பை வளர்க்குறான் ஐயா. ஆமாங்க, ஆமாம். 2ஆவது பையன் அவன் திறமை, இவனோட புத்திசாலியாக இருக்கான், என்ன பண்ணி தொலைகிறது, அவன் இவனோட எங்கேயோ போயிட்டான். எங்கேயும் போலையா, இளைஞர் சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்கான். மன்னர் பார்த்து இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க சொல்லி பாதாள செயல் தள்ள இருக்கிறார். அப்பா என்ன சொல்கிறீங்க? அப்பாவுக்கு தான் தெரியுது. என்னடான்னா, இவன் நெல் பயிர் பண்ணுறான், பெரிய நீர் பாசன ஏரியாவில் விளைச்சல் இருந்தாலும் வருமானம் இல்லை. அவன் கொஞ்சோண்டு ஏரியா தான், மலைப்பாங்கான ஏரியா. அவன் பயிர் பண்ணிக்கிறது போதை தரக்கூடிய கஞ்சா செடி. இதுதான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் சாதாரண விஷயம் தெரியுது. இந்த உலகத்தில் அவனவன் என்ன நினைக்கிறான்னா, எவ்வளோ சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிக்கணும், ஹை லெவலில் உடனே எப்படி ஆயிடுறதுங்கிறதுக்காக மிகவும் தவறான இலக்கை அடைகின்ற காரணத்திற்காக தவறான செயல்களை செய்கின்றான். கடைசியில் விளைவு என்றைக்குமே அவன் மாட்டிக்கொள்வான், அவன் நீடித்து நிற்க முடியாது. ஆகியனால குழந்தைகளே, நீங்கள் வெற்றி அடைவதற்கு உழைக்க வேண்டும். ஆனால் உங்கள் இலக்கு நல்ல இலக்காக இருக்க வேண்டும். அடுத்தவர் வாழ்வை அழிப்பதாக, அதில் நீங்கள் வாழ்வதாக இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் புரிஞ்சா உங்களுக்கு? ரைட்டு. அடுத்த இன்னொன்று சொல்கிறேன். இதுவும் பழைய காலத்து கதை தான். குழந்தைகள் இதை முக்கியமாக நீங்கள் கேட்டுக்கணும். என்ன கேட்டீங்கன்னாக்க, ஒரு எதிரி இருந்தான். அவன் மட்டமான பையன், அதாவது ஒரு கொள்ளைக்காரன் வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், நடு காட்டில் ஒரு பெரிய மாளிகை கோட்டை மாதிரி கட்டி அங்கே இருந்துட்டு ஏகப்பட்ட வீரர்களை வச்சுட்டு அங்கே வரவங்க எல்லாரையும் கொள்ளடிக்க வேண்டியது, பக்கத்து நாட்டு உள்ளே புகுந்து அங்கே கிராமத்தில் இருக்கிற மாடுகள்லாம் திருட வேண்டியது, எவ்வளோ அட்டூழியமும் அக்கிரமும் பண்ண வேண்டியது. சரி, அப்போ மன்னர் என்ன பண்ணார்? மன்னர் காலமாக இருந்தாலும் துப்பாக்கி இருக்கிற காலம். மன்னர் என்ன பண்ணார்? துப்பாக்கி கொடுத்து போங்கடா அப்படின்னார். என்னதான் துப்பாக்கி எடுத்து போனாலும் அவன் கோட்டையிலேருந்து பார்த்து அவர்கள் சுட்டுடுவான். அந்த மாதிரி நீங்கள் மேலே ஃப்ளைட்டில் பறந்து அடிக்கிற மாதிரி காலம் கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணோம், ஒரு வீரன் முடிவு பண்ணான், சரி இந்த கோட்டையை தகர்த்தாலே ஒழிய அந்த குரூப்பை அழிக்க முடியாது. அந்த கோட்டை தகர்த்தால் தான் அவங்க தங்க மாட்டாங்க, திரும்பி சேர மாட்டாங்க, அதை அழிக்கணும் அப்படி முடிவு பண்ணுறான். தளபதிகிட்ட சொன்னான். தளபதி சொன்னார், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னார். என்கிட்ட அந்த பணி ஒப்படைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாப்புல. ஒப்படைச்சால் அவனுடைய இலக்கு என்ன நல்லா புரிஞ்சுங்க, கோட்டை. அதை தகர்க்கணும். தகர்த்தால் கோட்டைக்குள் இருக்கிற தலைவன், சுற்றி இருக்கிற அந்த அமுனிஷன்ஸு எல்லாம் அத்தோடு அழிஞ்சுவிடும், திரும்பி பிரச்சனை வராது. ஆனால் அந்த கோட்டைக்குள் செல்வது என்பது மிக மிக கடினம். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? இவன் ஒரு அடி எடுத்து வச்சால் அடுத்த பக்கத்தில் கன்னி வெடி இருக்கிறது, கால் எடுத்து வச்சா பட்டல் வெடிக்கும், ஒரு இன்ச்சு வச்சா வெடிக்கும், அந்த மாதிரி. அப்போ இன்ச்சு பை இன்ச்சாக கன்னி வெடி எங்கே இருக்கிறது ஒரு அது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பூமியில் வச்சு ஊர்ந்து போகிறான். நல்லா கேட்டுங்க, இதுதான் இலக்கு. அவனுடைய இலக்கு என்ன? அவனுடைய குறிக்கோள் என்னங்க பார்த்தீங்க? குறிக்கோள் வந்து வெற்றி, இலக்கு வந்து அந்த கோட்டையை அடிக்கணுங்கிறது. அப்போ முயற்சி செய்யணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறான், இன்ச்சு பை இன்ச்சாக முயற்சி செய்கின்றான். அப்படி வச்சுட்டே போகிறான். எந்தெந்த இடத்துல கொஞ்சம் மாறி காலை வச்சாலும் வெடிச்சிடும். கன்னி வெடி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறான். இருக்கிற கண்ணில் அகற்றி கொண்டு இல்லாத இடமாக பார்த்து செல்கிறான். அது வேடிக்கை என்ன தெரியுமா? இவன் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 25 அடி வரையும் தான் கண்ணு முழுக்க போய் வச்சுருக்காங்க. அப்புறம் கன்னி வெடி கிடையாது. ஏன்னால் எதிரி அவங்களுக்கு வரணும் இல்லையா, அவங்களே தன்னை கன்னி வெடிச்சிக்க முடியாது இல்லையா, அதுக்காக ஒரு 25 அடிக்கு ஃப்ரீ விட்டாங்க. இவன் அந்த முதல் 20 அடி போகிறான் பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டம். அந்த 20 அடியும் ஊர்ந்து போய் சிங்கிளாகவே போய் கன்னி வெடியெல்லாம் பார்த்து அகற்றி, அது இல்லாத இடமா பார்த்து நடந்து போய் ஒரு இடம் தாண்டின அப்புறம் கன்னி வெடி இல்லாத ஃப்ரீயான இடமா படுத்து. அப்போ
போனால் ஒரே அடி அடித்தான். அந்த பீரங்கி தகர்ந்தது, கோட்டை தகர்ந்தது. ஏன்னா ஒரு அட்டை சச்சு சேர்ந்தாவில் போனால் தான் எதிரிகள் வந்து முடிச்சுப்பான். சிங்களாக போனாக்க அது கன்னி வெடிகளாக இருக்கிறத சிங்களாக யாராக போனாக்க நிச்சயமாக அடிபட்டுவான்னு தெரியும் அவங்களுக்கு, எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் இவன் போய் அடித்து தூள் பண்ணலாம். தூள் பண்ணி வெற்றி ஆகிடுது. எதுக்கு சொல்கிறேன்? அப்போ இலக்கு, குறிக்கோள், அதற்கு தேவை கடின முயற்சி. அது இருந்தால் கோட்டையை நீ ஒன்று வெற்றி பெற்று விடலாம், அல்லது கெட்ட கோட்டையாக அழித்து விடலாம். ஓகே குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கதையை கூறினேன். புரிந்து கொண்டீர்களா? சரி, இப்போ மன்னையவர்கள் துணை டாக்டர்ஸுக்கு நீ சொல்லிடுறேன். இது பெரியவர்களுக்கான கதை தான். இது குழந்தைகள் நீங்களும் கேட்டுங்க. அந்த காலத்தில் சிறுக கட்டி பெருக வாழ் அப்படி ஒரு பழமொழி உண்டு. அந்த காலத்தில் அது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் இங்கே மாறி போச்சு. அப்போல்லாம் எப்படி கேட்டிங்கன்னாக்க 4 ராஜ வீதி இருக்கும். ஊரில் மற்ற ஊரில் பெண்களாக எடுக்க மாட்டாங்க. அந்தந்த வீட்டில் பெரிய பணக்காரங்க, நிறையா பணக்காரங்களாக இருப்பாங்க. ராஜ வீதிகள் எல்லாம் பெரிய பணக்காரங்கள். அதில் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு பையன், ஒரே பையன்தான். பணம், பயங்கர பணம். அவருக்கு பையனுக்கு பெண்கள் கொடுப்பதற்காக நீனா எல்லாம் போட்டி போடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சொத்து இருக்குது. 4 வீதியிலையும் கிட்டத்தட்ட 500-600 பெண்கள் இருக்குது. இந்த பையனுக்கு அவ்வளோ டிமாண்டு. நிறையா பையங்கள் இருக்காங்க, ஆனால் இவனுக்கு அவ்வளோ டிமாண்டு. நல்ல வசதி, நல்ல அழகனிமா. அந்த காலத்தில் வந்து பெற்றோர்கள் சொல்படி தான் பையங்கள்லாம் கேட்பாங்க. அப்பா என்ன பண்ணுறார்? சரி, நான் பார்த்து பெண்ணை முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறார். என்ன பண்ணுறார்? காலம்புற தினமும் வாக்கிங் போவார். 4 வீதியில் வாக்கிங் போவார், வீடு வந்துடுவார். திருப்பி 4 வீட்டு வாக்கிங் போவார், வீட்டு வந்துடுவார். இது மாதிரி கரெக்டாக 1 மாதம் போயிருக்கார். போயிட்டு 1 மாதம் கழித்து இவர் போய் ஒரு வீட்டில் கதையை தட்டுகிறார். அவங்க திறக்கிறாங்க. உங்கள் வீட்டு பெண் எங்கள் வீட்டு மருமகளாக வர வேண்டும் அப்படி கேட்குறார். ஆச்சரியம் தாங்கலாம் அவங்களுக்கு. என்ன காரணம்னா அவங்க வந்து எளியவர்கள், இவருக்கு ஈக்குவலான பணக்காரர் கிடையாது. ஆனால் இவர் ஏன் சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது எல்லோரும் கேட்குறாங்க. எப்படி இவர் எடுத்தீங்க? கோடீஸ்வரர் எத்தனையோ பெண்களாக இருக்குது, அழகான பெண்களாக இருக்குது, இந்த பெண்ணை எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படி கேட்குறத அவர் சொன்னார். தினமும் நான் போவேன், எல்லோரும் கோலம் போடுவாங்க வாசலில். கோலம் போடுறத எல்லார் வீட்டு பெண்கள் தான். அப்போல்லாம் அந்த காலத்து பெண்கள் தான் கோலம் போடுவோம், வீட்டு பெண்கள் தான் கோலம் போடுறத. ஒரு பெண்ணை பார்த்து பக்கத்து வீட்டு பொண்ணு பெருசாக போடுவோம், அதை பார்த்து அடுத்த பெண்ணை இன்னும் பெருசாக போடுவோம். நான் பெரிய போடுவேன்னா நீ நல்லா போடுவியா அப்படி ஏட்டிக்கு போட்டி. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு போட்டி போட்டுண்டு தன் கைவண்ணத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக ஒன்று கூட போட்டுட்டே இருக்கோம். நானும் 4 வீதி சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இந்த ஒரு பெண் மட்டுமே ஒவ்வொரு நாளும் யாருக்காகவும் அல்லாமல் தனக்காகவும் தன் வீட்டிற்காகவும் என்று நினைத்து ஒரு சிறிய கோலம், தேவையான கோலத்தை போட்டாள். அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விசேடங்கள் என்றால் கோலத்தை மிக அழகாக பெரிதாக போட்டாள். இன்னும் விசேஷம் என்றால் அதுக்கு காவிலாட்டு இன்னும் பிரம்மாண்டமாக போட்டால். ஆனால் எந்த சமயத்திலும் தேவைக்கு அதிகமான ஆடம்பரம் இல்லை. அதே சமயத்தில் தேவையை விட்டு கொடுக்காமல் தேவையை அவள் பூர்த்தி செய்தாள். ஆகையால இந்த பொண்ணை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னார். அப்போ தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ஆஹா, உங்களுடைய ஞானம் மிகவும் புத்திசாலித்தனமானது, நீங்கள் செஞ்ச தேர்ந்தெடுத்த பெண் வந்து உண்மையிலே அதே மாதிரி நல்ல பெண்ணு தான் அப்படி எல்லோரும் சர்டிஃபிகேட் பண்ணாங்க. தன் மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். குடும்பம் ஓஹோன்னு அமைஞ்சுது. எதுக்கு சொல்கிறேன்னால், சிறுக கட்டி பெருகவான்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பெண் இருக்குது, ஒரு இடத்துல பையன் இருக்கான், கோடீஸ்வரன் இருக்கான், ஆடம்பரமாக இருக்கான் அப்படிங்கிறதாக இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்கன்னாக்க அது வாழ்க்கை முழு எப்படி இருக்கும், குடும்பத்துக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் பெற்றோர்கள் சூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்க வேண்டும். வீட்டு பிள்ளைகளும் அகலக்கால் வைக்காமல் அளவுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கதையின் வாயிலாக கூறிக்கொள்கிறேன். போதுமா? டைம் ஆகிடுது. பாய் பெரியவர்களே, பாய் குழந்தைகளே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். 750வது வீடியோ பெருமையுடன் படைக்கும் சுப்பிடி தாத்தாவின் மன்னை முருகன் டூரி டாக்கேசன் கதை. பாய் பாய்.